திருப்புகழ் 196. வாதம் பித்தம் நிடா வயிறு ஈழைகள் சீதம் பத்தனி சூலை மகோதரம் ஆசம் கண் பெரு மூல வியாதிகள் குளிர் காசம் மாறும் கக்கலோடே சில நோய் பிணியோடும் தத்துவக்காரர் 90 சுற்றினில் வாழ் சதிகாரர்கள் வெகு மோகர் சூழ் துன் சித்திர கபாயை மூவாசை கொடு ஏதும் சற்று உணராமலே மாயை செய் சோரம் பொய்க்குடிலே சுகமா என இதின் மேவி தூசின் பொற்சரமோடு குலாய் புலகேடும் பிற்பட ஓடிடும் உடனே தூ அம் சுத்த அடியார் அடி சேர நின் அருள் தாராய் தீதம் தித்திமி தீதகதோதிமி டூடும் டுட்டுடு டூடுடு டூடுடு செக்கென தோதக தீக்குட என பேரி சேடன் சொக்கிட வேலை கடாகம் எல்லாம் அஞ்சுற்றிடவே அசுரார் கிரி தீவும் கொட்டெழவே அனல் வேல் விடு மயில் வீரா வேதன் பொற்சிரமீது கடாவி நல் ஈசன் சத்குருவாய் அவர் காதினில் மேவும் பற்றிலர் பேர் அருள் ஓதிய முருகோனே வேஷம் கட்டி பின் ஏகி மகா வள்ளிமாலின் சித்துறவாகி விண்ணோர் பணி வீரம் கொள் பழனாபுரி மேவிய பெருமாளே தூசின் பொற்சரமோடு குலாய் உலகேழும் பிற்பு ஓடிடு மூடனை தூ அம் சுத்த அடியார் அடி சேர நின் அருள் தாராய் வேஷம் கட்டி பின் ஏகி மகா வள்ளிமாலின் பித்துறவாகி விண்ணோர் பணி வீரம் கொள் பழனாபுரி மேவிய பெருமாளே ஆதிசேடன் என்ற பாம்பு மயக்கம் அடையவும் கடல் இந்த கோலகை என்ற இவை முழுதும் அச்சம் கொள்ளவும் அசுரார்கள் புகுந்து மறைந்து கொண்டிருந்த மலைகளும் தீவுகளும் பொடியாகி அழியவும் தீயை வெளிப்படுத்தும் வேல்படையை வீசிய மேல்வீரனே பிரம்மாவின் தலையிலே நின் கையால் குட்டி நல்ல சிவபெருமானுக்கு குருவாய் அமைந்து அவரது காதில் பற்றற்ற ஞானியர் பெறக்கூடிய அருளான பிரணவ மந்திர பொருளை உபதேசித்த அருளிய முருகப் பெருமானே வேடுவ கோலம் முதலான கோலத்தை கொண்டு பின் வள்ளிநாயகியார் இருந்த திணைப்புணத்துக்கு சென்று சிறந்த அந்த வள்ளி அம்மையாரின் மீது காதல் பித்தம் கொண்டு விளங்கியவனே வானவர் வந்து வணங்கும் பெருமாளே வீரமுடைய பெருமாளே பழனித்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே வாதம் பித்தம் என்பனவற்றால் வரும் நோய்கள் பெரிய பானை வயிறு நோய் கோழையால் வரும் சயநோய் முதலிய சீதமல நோய் பல் நோய் சன்னி சூலை நோய் பெரு வயிற்று நோய் அழகிய கண்ணில் மாசுபடும் கண் நோய் பெரிய மூல நோய் குளிர் காய்ச்சல் சுவாச காசம் அடுத்தடுத்து வரும் வாந்தி முதலிய நோய் வகைகளுடனே 96 தத்துவ கூட்டத்தாரின் சூழலில் வாழ்கின்ற வஞ்சகர்களும் மிக்க ஆசை உடையவரும் சூழ்ந்திருக்கும் பொல்லாத வியக்கத்தக்க உடல் இந்த மானிட உடல் இதன் மீதுள்ள ஆசையினால் மண் பொன் பெண் என்ற 3 ஆசைகளையும் உற்று நல்லது எதையும் சிறிதும் உணராமல் மாயையே செய்கின்ற கள்ளத்தனமும் பொய்மையும் உடைய இந்த உடலே இன்பம் அளிப்பது என நான் எண்ணினேன். எண்ணி இதை போற்றி விரும்பி நல்ல ஆடையுடனும் பொன்னணிகளுடனும் அணிந்து விளங்கி உலகமேழும் பிற்படுமாறு ஓடி சென்று அடைந்தேன். இத்தகைய இன்பத்தை விரும்பி அடைந்தேன். நான் இத்தகைய பண்புடைய மூடனான நான் தூய்மையும் அழகும் கொண்ட அடியாருடன் சேரும்படி நின் திருவருளை தருவாயாக. தத்துவக்காரர் 90 96 தத்துவங்களுடன் கூடியதாய் உள்ளது இவ்வுடல். தத்துவம் 106 அவையாவன: ஆத்ம தத்துவம் 24, நாடி தத்துவம் 10, அவத்தை தத்துவம் 5, மலம் 3, குணம் 3, மண்டலம் 3, பிணி 3,
விகாரம் 8, ஆதாரம் 6, தாது 7, வாயு 10, கோஷம் 5, வாயில் 9. பிரணவப் பொருளை கூறு என்று நான்முகனை முருகப்பெருமான் வினவினான். அவன் சொல்லாது போகவே அவனது தலையில் குட்டி சிறையில் இட்டான். இதனை வேதன் பொன் சிரமீது கடாவி என்ற தொடர் புலப்படுத்துகிறது. நல் ஈசன் சத்குருவாய் அவர் காதினில் மேவும் பற்றிலர் பேரருள் ஓதிய சிவபெருமான் பிரணவ பொருளை வினவ அதனை அப்பெருமானுக்கு முருகப்பெருமான் ஓதினார். நல்ல ஈசன் நல்ல ஈசன் சிவனாருக்கு குருவாய் அமைந்ததால் குருவுக்கு குரு. வேஷம் கட்டுதல். கோலம் கொண்டு முருகன் வள்ளியை மணக்கச் சென்றபோது வேடக்கோலம், செட்டி கோலம், வேங்கை மரக்கோலம், முதியவர் கோலம் ஆகியவ பல கோலங்களை கொண்டதால் வேஷம் கட்டி வேஷம் மாற்றி என்பதாயிற்று.